ஹாய் ஆல், நம்ம நைட் டின்னர் ப்ரிப்ரேஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஆம்லேட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வெங்காயம், கொத்தமல்லி தழைலாம் அரைச்சி போட்டு வச்சுருக்கோம். இது ரெடி ஆனோடனே நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், ஆம்லேட் ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ரொம்ப நேரம் விட்றாங்க, அடியில் தீஞ்சிடும். இது ரொம்பவுமே முக்கியமான உணவுங்க. ஏன்னா இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஒரு எக்கில் வந்து 8 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. இப்போ லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிடுச்சிங்களா, ஸோ எக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். எக் ஒயிட்டில் தாங்க ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. எக் எல்லோவில் வந்து கொஞ்சமாக கொலஸ்ட்ரால் இருக்குது. ஸோ அதை வந்து லிமிட்டட் குவான்டிட்டி எடுத்துக்கங்க. அடுத்து வந்து பூண்டு ரசம் வச்சாச்சுங்க. ஸோ பூண்டு ரசம் வந்து டைஜஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புளியெலாம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. புளி நம்ம அதிகம் சேர்த்தக்கூடாது. இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா. காலையில் வச்சது நம்ம அதிகம் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து அதில் இருக்க உருளைக்கிழங்குலாம் பொரியல் மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க. எந்த ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ண வேணாங்க. இதில் பார்த்திங்கன்னா சாம்பார், கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்குலாம் போட்டு பருப்பு சாம்பாருங்க. ஸோ இந்த தாலில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து சாம்பார் நம்ம ரெகுலராக சேர்த்துக்க வேண்டிய ஒரு உணவு தாங்க. இங்கே பார்த்தீங்களா, எங்கள் கிட்டே வந்து எவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்குன்ட்டு கூப்பிட்டு பார்த்தா எந்திரிக்கவே இல்லைங்க. நிம்மதியான தூக்கம் பார்த்தீங்களா. ஸோ பூனைக்குட்டியை பார்த்தா கூட இவ்வளோ நிம்மதியான தூக்கம் கிடைக்குது. நம்ம ரைஸ் பிளேட் ரெடி பண்ணியாச்சு. ரைஸ், கொஞ்சமாக ரைஸ், பருப்பு சாம்பார், நான் சொன்ன மாதிரி அந்த உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் ஒரு ஆம்லேட்டுங்க. இதோட மிக்சிங் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக ரசம் எடுத்துருக்கோம். அதாங்க நைட் டின்னர் முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஆல். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சியர்ஸ்.